ஓகே, திரு ஸ்ரீராம். இல்லை சார் சொன்னார் இந்த 23ஆம் தேதி இதெல்லாம் மறந்துடும், இந்த 5 வருஷம் 2 நாளுக்கு மேலே அது 2 நாளுக்கு. அப்போ நீங்கள் அவ்வளோ சீரியஸ் கட்சி ஆரம்பிச்சிருந்தா நீங்கள் இந்த 5 வருஷம் என்ன பிரச்சனைன்றதை இன்னும் பேசணும். அப்போ நீங்கள் எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் எதுக்கு கலப்பி விட்றீங்க? உங்களுக்கு அந்த லைம்லைட் தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு விரக்தி, லெட்டர் பேட்னாலும் நான் ஒரு கட்சியாக பார்ப்பேன். அந்த கட்சிகளோட யாரும் வரல, அந்த கோபத்தை யார் மேலேயாவது திருப்பி விடணுன்னு செஞ்சுருக்கலாம். ஆதவ அர்ஜுனாவே ஒரு அம்பு தான், எய்தவர் யாரோ தெரியாது நமக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமான பதிலும் திரு ரஜினி அவர்கள் சொல்லியிருக்கார் என்பது தான் என்னோட பார்வை. தேவையில்லாமல் அவரை இழுப்பது என்பது அநாகரிகமான விஷயம் என்பது என்னுடைய பார்வை. சுமந்த், நீங்கள் அவருக்கு அவரே அன்பு, நீங்கள் இவர் அம்புங்கிறாரு. இப்போ என்ன இதை முடிவாக என்ன சொல்ல விரும்பும்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட தாவேகா தரப்புல ஒரு வருத்தம் தெரிவித்தோ மன்னிப்பு கேட்டோ ஒரு அறிக்கை விட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். அவர்கள் பண்ணாமல் இருப்பதுங்கிறது ஐதர் யாராவது தப்பா அட்வைஸ். ஏன்னா விஜய்க்கு தொடர்ந்து அவருக்கு எதிரிகள் என்று பார்த்தால் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவருடைய கட்சியில இருக்கிற சில மூத்த தலைவர்கள், இவர்கள் தான் அவருக்கு எதிரி. அது அவருக்கு மேபி தேர்தலுக்கு பிறகு அது அவருக்கு புரிய வரலாம், புரியாமலும் இருக்கலாம். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு ரஜினி அவர்கள் இதற்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் உச்சத்துல இருக்கார். உச்ச நடிகர் என்று கூறினால் விஜயை விட இன்னும் உச்சத்துல இருக்கிறவர் ரஜினிகாந்த், அதுவும் 40 ஆண்டு காலமாக. சோ அவர் இதற்கு, அதுவும் ஆதவ அர்ஜுனா கூறியதற்கு அவர் ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது நிச்சயமா ஒரு காரணமே இல்லாமல் நடந்த ஒரு தன்னிச்சையான செயல் அப்படின்னு நான் கருதவில்லை. விஜயை டேமேஜ் பண்ணுன்னு 74% சொல்றாங்க இல்லையா? விஜயை டேமேஜ் பண்ணும் வகையில் தான் இந்த அறிக்கையும் இருக்கிறது. அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, ரைட். திரு கோடீஸ்வரன், உங்கள்கிட்ட நிறைவு செய்கிறேன் சார். அதாவது கலைஞருக்கு சிலை வைக்கணும், அந்த சிலையை நானும் பார்க்கணும், நானும் ரசிக்கணும்னு கலைஞர் சிரிக்கிற அளவுக்கு பேசினவர் விஜய். இன்னைக்கு சிலை வச்சா, வெங்கல சிலை வச்சா ஊரா முட்டை நெய்யில் ஸ்வீட்டு செய்யாதீங்கன்னு பேசுறாரு. அப்போ அன்னைக்கு பேசினது என்ன விஜய், இன்னைக்கு பேசினது தான் விஜய். இது சுயநலத்தோட உச்சம் இல்லையா? அதே மாதிரி ரஜினி சார் ஒண்டி தான் சன் டிவியில் படம் நடிக்கிறாரா? இவர் நடிக்கவே இல்லை. ரெட் ஜெயண்ட்னா இவருக்கு என்னென்ன தெரியாது, சன் பிக்சர்ஸ்னா இவருக்கு என்னென்ன தெரியாது. இவரும் எல்லாம் நல்லா படம்லாம் வாங்கினாரு, பண்ணாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கரோனா காலத்தில் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடித்த, எனக்கு பர்சனலாக பாதிப்பு, வெற்றிவேல் இறந்துட்டார், வசந்தகுமார் இறந்துட்டாங்க, அன்பழகன், இந்த 3 பேருமே கரோனால சிக்கி செத்த அரசியல் ஆளுமைகள். அந்த நேரத்தில் தான் இவர் சொல்றாரு என்னன்னு, வெளியில போகக்கூடாதுன்னு. அப்போ ஆம்புலன்ஸ்லயே நிறைய பேர் அட்மிட் ஆகி இறந்தாங்க, பெட்டு கிடைக்காம இறந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்ல முடியாது. அப்புறம் சார் சொல்லும்போது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதுதான் ஹைலைட். ஏப்ரல் 23 வரலாம் இது தாங்காது, அவ்வளோ நல்லா இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கே இது இஷ்யூ இல்லை. தாவேக்கா இன்னைக்கே போட்டியில் இல்லை. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. திமுக நல்லா பண்ணியிருந்ததுன்னா திமுக ஓட்டு போடுவாங்க, திமுக நல்லா போடலன்னா அதிமுக போடுவாங்க. இதில் சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் தான் 23 பேரெல்லாம் வெயிட் பண்ண வேணாம், இப்போவே நீங்கள் களத்தில் இல்லை. மதிவான், ஒரு விஷயம் ஸ்ரீராமும் அதான் சொன்னார், இவரு சொல்றாரு, உங்களுக்கு பப்ளிக் இஷ்யூ பேச நிறைய இருக்கு, ஆனா நீங்க தான் ரஜினியை அட்டென்ஷனுக்காக எடுத்தீங்கன்னு ஸ்ரீராம் ஒரு கருத்தை சொன்னார். அது இல்லை, அதை நான் மறுக்கிறேன். அதாவது தேர்தல் நேரம் என்பதால் நான் திரும்பவும் சொல்றேன், பேசுறதுல எல்லா கட்சி தலைவர்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா இது மாதிரி பிரச்சனைகளை திசை திருப்பி கொண்டு போய் விடுவாங்க. அதே போல் ரஜினியுடைய மெசேஜை பொறுத்தவரையில் இட் இஸ் லோடட் மெசேஜ், பொலிட்டிக்கலி லோடட் மெசேஜ். அவருடைய ஆதரவாளர்களுக்கு அவர் கொடுக்குறாரு. தாவேக்காவை நீங்க எதிர்த்து அதை டிஃபீட் பண்றதுக்கு நீங்க வேலையை பண்ணுங்க அப்படின்ற மெசேஜ் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே அவர் தவிர்த்து இருக்கலாம். அவருடைய பக்குவத்துக்கு, நான் ஒரு ஸ்டேச்சருக்கு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. சரி, ராதவ அர்ஜுனா காடடா பேசியிருக்கலாம் அப்படின்றீங்க. அப்படி பேசணுன்ற அறிவுரையை திரு விஜய் கொடுக்கலாங்கிற எதிர்பார்ப்பும் இவரும் சொல்றாரு. நம்ம சுமந்த் சொல்றாரு, ஒரு இந்த விட்டுருந்தா சிம்பிளா முடிஞ்சிருக்குமே. திருப்பி அவங்கள்ட்ட நிறைய இல்ல, இப்ப கூட நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அதை கண்டிக்கல, அவரை புல் அப் பண்ணலன்றது உங்களுக்கு எனக்கு தெரியாது. ரைட், பப்ளிக்கா கண்டிக்கணும், நம்ம யாரும் டிமாண்ட், வாக்காளர்களுக்கு தெரியணும்ல. எனக்கு தெரியணும்னா உங்களுக்கு தெரியணும், வாக்காளர்களுக்கு செஞ்சாதானே சார் அது. பப்ளிக்கா செஞ்சாதானே